இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாம ஸ்டர்லிங் டெவலப்பர்ஸோட லோகோ வந்து எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டடி பண்ணோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. இது ஜஸ்ட் லைட் அண்ட் ஷேடோல யூஸ் பண்ணி 3D லுக்கு கொடுக்குற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ பொசிஷன் வந்து பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. அந்த பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பொசிஷன் பண்ணோன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா, இது லேட்டஸ்ட் லோகோ போல நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். இதை நம்ம கலர் ஸ்கீம்காக யூஸ் பண்ணலாம். இது பழைய லோகோ, கலர் ஸ்கீம் தான் இருந்தது முதல்ல. புது லோகோ வந்து, அதாவது லேட்டஸ்ட் லோகோ வந்து இப்படியாகவும் இருக்கு. இந்த கலர் ஸ்கீமும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இங்கே நான் ஸ்டடி பண்ணும்போது நான் சொன்னேன், பர்டிகுலர் பாலிகானை வந்து பார்த்தோம்னா, இது 6 சைட்ஸ் உள்ள ஒரு பாலிகான் மாதிரி இருக்கு. இதை நாம் பாலிகான் டூல் எடுத்து அதே அப்ரோச்சில் நம்ம பண்ணலாம். முதல்ல பாலிகான் டூல் எடுத்துக்கும், ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணணும். பை டிஃபால்ட் வந்து சைட்ஸ் வந்து 6 அப்படின்னு கொடுக்கும். அது நமக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஓகே பண்ணிடலாம். இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட்டும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக அதே இடத்துலேருந்து ரீசைஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பாயிண்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே இந்த பொசிஷனில் பிளேஸ் ஆகிருக்கு. இங்கே நமக்கு ஃப்ளாட்டில் இருக்குது. ஆகையினால இந்த பாலிகானை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுவோம். பண்ணால் ரொட்டேட் டூலு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ப்ரெஸ் என்டர் பண்ணுங்கள், அடிஷ்னல் ஆப்ஷன் வரும். இந்த ஆங்கிள் அப்படின்ற ஃபீல்டில் 30 என்டர் பண்ணுங்கள். ஏன்னு நான் சொல்கிறேன். 6 சைட்ஸ் இருக்கிறதுனால இது 60 டிகிரி வரும். 30 என்டர் பண்ணால் இந்த பேஸில் நமக்கு பொசிஷன் ஆகும். ஓகே, இப்போ நாம் இதை கொஞ்சம் லென்த்தியாக பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஆங்கிள் மாறும். அந்த ஆங்கிள் மாறக்கூடாதுன்னு டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஒயிட் ஆரோ எடுத்துக்கோங்க. இந்த 3 ஆங்கர் பாயிண்ட்டை, பாட்டம் 3 ஆங்கர் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டவுனுக்கு இப்படி கொண்டு வாங்க. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா இப்படி கிராஸாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹைட்டு போதும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பழைய லோகோ இந்த ஹைட்டில் இருந்தது. ஆனால் லேட்டஸ்ட் லோகோ இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஆல்ரைட், இதை நாம் பேஜுக்கு அலைன் பண்ணிக்குவோம். ஓகே, நான் டைரக்ட் செலெக்ஷன் டூலில் இருந்தேன், அதனால அந்த ஷேப் வந்தது. ஆல்ரைட், இப்போ இது 2 பாகமாக பண்ணலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி. ஓகே, பென் டூல் எடுத்துக்கலாம். இங்கே எய்ம் பண்ணுங்கள். நமக்கு ஸ்மார்ட் கைட் ஹெல்ப் பண்ணும். அந்த பிங்க் லைன், அதாவது மெஜெண்டா லைன் அப்பியர் ஆகும்போது இங்கே கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க எகைன், இல்லைன்னா கிராஸாக போகும். இங்கே வந்து கொண்டு வந்து கிளிக் பண்ணுங்க, பர்ஃபெக்ட் சென்டர் வந்துடும். 2 செலக்ட் பண்ணி இது 2 பாகமாக மாற்றுறதுக்கு பாத் ஃபைண்டருக்கு வந்து டிவைட் பண்ணிக்கணும். இது டிவைட் ஆனாலும் ஒரு குரூப்பில் இருக்கட்டும். நான் கொஞ்சம் இதை ஷிஃப்ட்டும் ஹால்ட்டும் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து இந்த விட்த்தை கொஞ்சம் மாற்றிக்குவோம், ரவுண்டாக மாற்றிக்குவோம். என்ன 47:628 இருக்குது. ஆகையினால இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை செலக்ட் ஆகலைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மெயின்டைன் ஆகும். விட்த்து வந்து நான் இந்த ஸ்டேஜில் 50க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படியே ஒரு காப்பி இங்கே கொண்டு வாங்க. ஓகே, அதே மாதிரி ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இப்படி ஒரு காப்பி இப்படி கொண்டு வாங்க. இப்போ நான் ஒயர் ஃப்ரேமில் போகிறேன். கண்ட்ரோல் Y ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து இந்த சென்டரில் உள்ளதை வந்து கொஞ்சம் நம்ம மேலே கூட எடுத்துன்னு போகலாம். கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணுறேன்.
இங்கே கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் 0.01 போடுங்க. 0.01. இங்கே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டாப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிட்டே போங்க. ஓகே, பார்க்கலாம் செட் ஆயிருக்கான்னு. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஸோ இருந்தாலும் அது மேட்ச் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போது 100% வியூவில் பார்க்கும்போது ஒன்றும் இருக்காது. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ப்ரிவியூ மோடில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இதை நம்ம பர்ஃபெக்டாக எப்படி மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது இருக்கட்டும். இது ரெண்டும் delete பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் நாம் லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இங்கே எய்ம் பண்ணுவோம். இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வரும். கண்ட்ரோல் Y, அதாவது ஒயர் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த பேஸில் இது பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் பென் டூல் எடுத்துக்குவோம். ஒரு ட்ரிக் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இன்டர்செக்ட் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணுவோம். கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் 25 பண்ணிக்கங்க. ஏன்னா 50 இருக்குது, அதுக்கு பாதியாக பண்ணிக்கங்க. நீங்கள் 40 பண்ணிங்கன்னா 20 பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. இதை அகைன் சென்டரில் உள்ளதை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாமே பேஸில் உட்காந்துருக்கு. ஆனால் இது மட்டும் இப்படி போகணும், இதுவும் இப்படியாக்கும் போகணும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரா பண்ணமே அந்த ஸ்ட்ரோக்கோட வேல்யூ 14.434 இருக்குது. டபுள் கிளிக் பண்ணுங்கள், அது செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் C காப்பி பண்ணிக்கோங்க அந்த வேல்யூவை. இப்போ கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கீபோர்டு இன்க்ரிமெண்ட் பாக்ஸில் வந்து இதை பேஸ்ட் பண்ணுங்க அந்த வேல்யூவை. ப்ரெஸ் என்டர். இப்போ பாருங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, ஷிஃப்ட் செலக்ட் பண்ணுங்க, மேஜிக்கை கவனிங்க. டாப் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் ஆகிடும். இந்த ரெண்டு கைடையும் செலக்ட் பண்ணி delete பண்ணிடலாம். இப்போ கண்ட்ரோல் Y பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஒயர் ஃப்ரேமில் பர்ஃபெக்ட் பொசிஷனிங் ஆயிருக்கும். பாருங்க, ப்ரிவியூ மோட் போகிறேன். இங்கே கூட பாருங்க. ஆல்ரைட், இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். சரி, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவோம். குரூப் பண்ணிட்டு பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணுவோம். கொஞ்சம் கூட பெருசுப்படுத்திக்குவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் G, அதாவது அன்குரூப் பண்ணிக்கங்க. ஏன்னா கலர் ஃபில் பண்ணணும் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இண்டிவிஜுவல் பீசஸாக மாறிடும். ஓகே, இப்போ ஐ ட்ராப்பர்லேருந்து கலர் சாம்பிள் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கலாம். லெட்டர் I ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஐ ட்ராப்பர் அவைலபிளாக கிடைக்கும். இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஐ ட்ராப்பரில் இருந்தாலும் செலெக்ஷன் டூலுக்கு ரீச் ஆகணும். செலக்ட் பண்ணோன்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா டெம்பரரியாக உங்களுக்கு பிக் டூல் அவைலபிளாக கிடைக்கும். இப்போது இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஐ ட்ராப்பர் வாபஸ் வந்துடும். கண்ட்ரோலில் விட்டுட்டிங்கன்னா இங்கே இதை ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த பிரைட்டர் எல்லோவை செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஐ திங்க் இங்கேருந்து கொண்டு வரேன் கலரு, ஏன்னா கலர் ஸ்கீம்காக இது கொண்டு வந்தோம். ஓகே, இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த டார்க்கர் ஆரஞ்சை செலக்ட் பண்ணிக்குவோம். இதை செலக்ட் பண்ணுங்க. லைட்டர் ஆரஞ்சை செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பர்கண்டி கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி இந்த கிரிம்சன் ரெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது என்னன்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த ஷேப் வந்து முன்னாடி வரணும். இங்கே இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி முன்னாடி வரும். இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு போய் அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸில் பண்ணதுனால
பர்ஃபெக்டாக வந்திருக்கு, ஆக்யூரேட்டாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து ஸ்டர்லிங் டெவலப்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் இங்கே அலைன் சென்டர் பண்ணிக்குவோம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் உள்ள ஸ்பேஸை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸாக போயிடும். ரைட் ஆரோ பண்ணிங்கன்னா இப்படி போகும். ஓகே, இப்போ இந்த பிளாக் கலர் வேணாம், கொஞ்சம் டார்க்கர் கிரேயாக பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை வந்து ஹாரிசான்டலாக செட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போறேன். தொடர்ந்து பாருங்க.